இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். இந்த பைத்தானில் நம்பர் செக்ஷன் ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதனால தான் இது தனி வீடியோவை பார்க்குறோம். முக்கியமான 3 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர், இன்னொன்று ஃப்ளோட், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ். இந்த இன்டீஜர் அப்படின்னா என்னென்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு ஒன்று சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே இன்டீஜர்ஸ்குள்ளே வரும். ஃப்ளோட் அப்படின்னா அது டெசிமல் நம்பர். இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் x equal to 2.5 அப்படின்னு. 2.5னா இட்ஸ் எ டெசிமல். 2.5 3.5 4.5 நீங்கள் எதை எடுத்தாலுமே அது ஃப்ளோட் தான். அடுத்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க. இமேஜினரி சேர்ந்து வருது, காம்ப்ளெக்ஸ் ரியல் ப்ளஸ் இமேஜினரி நம்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 4 + 2j அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை ரியல் நம்பர் இல்லை அப்படின்னா வெறுமனே இமேஜினரி நம்பர் மட்டும். இமேஜினரி நம்பர்னால் ஒரு ஜே ஐ இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் சேர்ந்து வர்றது தான் இந்த இமேஜினரி நம்பர். ஸோ டைப் கன்வர்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முன்னாடி பார்த்தோம். இன்டீஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இப்போது இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் ஆகிறதும், ஃப்ளோட்டுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். ஒரு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்டீஜர்லேருந்து ஃப்ளோட்லேருந்து காம்ப்ளெக்ஸ்லேருந்து ஃப்ளோட்லேருந்து இன்டீஜர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் கன்வர்ஷன் நம்மளால் பண்ண முடியும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது சேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் ஒன் டு அதர் இன் பைத்தான் இஸ் கால்ட் அஸ் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது x ஈக்குவல் டு இங்கே 1.00 அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போது நான் இன்ட் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தேன்னா இல்லை காம்ப்ளெக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தனா இந்த ஃப்ளோட் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் இன்ட்டாகவோ இல்லை காம்ப்ளெக்ஸாகவோ மாறிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் கன்வர்ஷன் படிச்சுட்டோம். ஸோ இந்த டைப் கன்வர்ஷனை நம்ம கேஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணணும். இந்த கேஸ்டிங்னா என்னென்னா நமக்கு இந்த டேட்டா டைப் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது. வேரியபிளுக்கு நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறப்போ ஸோ அந்த நம்பர் எனக்கு இந்த டேட்டா டைப்பில் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் கேஸ்டிங். இப்போது இன்டீஜர்ஸ் இருக்குது. இந்த இன்டீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் நிறைய டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 2 3ன்னு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய டேட்டா கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்ட்ரிங்குன்னு முன்னாடி போட்டதுனால இங்கே எல்லாமே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுது. எய்தர் இஃப் இட் இஸ் எ நம்பர், இட் இஸ் எ ஃப்ளோட், இட் டசன்ட் மேட்டர். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன டேட்டா டைப்பாக நம்ம கேட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல நான் கொடுத்துருக்கிறது ஒரு இன்டீஜர், செகண்ட் ஃப்ளோட்டாகவே கொடுத்துருக்கேன், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், ஃபோர்த் வந்து ஒரு ஃப்ளோட்டான ஸ்ட்ரிங்குக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆனால் இது எல்லாமே ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செஷன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ்டிங் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது கேஸ்டிங் இந்த கண்டிஷனில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், எல்லா கண்டிஷன்லையுமே ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்மளால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி நம்பர் ஜேஐ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட், அதாவது வெறும் நம்பரை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒன்லி நம்பர் இன் ஸ்ட்ரிங் வில் கன்வெர்ட் இன்டு இன்டீஜர். அதாவது இப்போ நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த ஐடியாவை வந்து நம்மளால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. அது மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்மளால் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியும், ஃப்ளோட்டை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியும், இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும், இன்டீஜரை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதே மாதிரி காம்ப்ளெக்ஸை ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். சில ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. வெல், நம்ம யூசர் இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா யூசர்கிட்ட இந்த இன்புட் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி வேல்யூவை டிரைவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பைத்தான் பார்க்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்புட் அப்படின்ற ஒரு கீவேர்டை போட்டுட்டு இந்த 2 சின்டாக்ஸ், அதாவது 2 ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து யூசர்கிட்ட இந்த இன்புட் வாங்குறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ நான் யூசர் நேம் தான் நமக்கு வேணும் அப்படின்னா யூசர் நேம் ஈக்குவல் டு இன்புட் இன்ட்டு சின்டாக்ஸை நான் கொடுத்தேன்னா பிரிண்ட் யூசர் நேம் கொடுத்தா யூசர் நேம் யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். வெல், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். இப்போ இது எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பைத்தான் எடிட்டரில் பார்க்கலாம். ஐடியலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ஃபைல் கொடுத்துட்டு இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் நம்பர்ஸ் அண்ட் கேஸ்டிங் நான் போட்டுக்கிறேன். இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர், அதாவது a ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது பிரிண்ட்டில் டைப் ஆஃப்
ஏ அப்படின்னு நான் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குது நீங்களே பாருங்கள். அதாவது நான் வெறும் 1 கொடுத்ததுனால இது ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்குது. இதுவே நான் ஒரு டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? வெல், இதை இப்படி தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட் போட்டுட்டு, அதாவது ஏ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் 1 அப்படின்றத நான் ஸ்ட்ரிங்கில் கொடுத்தாலுமே இதோட டைப் பாருங்கள், இட்ஸ் டினோட்டட் ஆஸ் ஏ இன்டீஜர். காரணம் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் உள்ளே கொடுத்துருந்தாலுமே நம்ம இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டினோட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டினோட் பண்ணிட்டா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கும். ஒருவேளை நான் இங்கே வந்து நம்பர் அடிக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் டெல் ஆஸ் ஏ எரர், அதாவது வேல்யூ எரர்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம இன்ட்டுன்னு டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. இப்போ நான் வந்து ஒரு டைப் கன்வர்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது ஏ ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டேன். சரி, 1.00. ஆக்சுவலாக இது ஃப்ளோட்டு. சரிங்களா? இதை வந்து நான் பிரிண்ட் இந்த இடத்துல இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பிரிண்ட் இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ இது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 1ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்டு இப்போ நான் இங்கே 2 கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து இன்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ ஃப்ளோட்டு தான். ஆனால் எனக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. வெறும்னே நம்பர் இருந்துச்சுன்னா அது எதவா சொல்லுவாங்க அப்படின்னா இன்டீஜர். ஆனால் இங்கே டைப் ஆஃப் ஏன்னு கொடுத்த உடனே இங்கே இருக்கிற வேல்யூ, அதாவது நான் பிரிண்ட்டில் தான் டைப் கன்வர்ஷன் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேனே தவிர டைப்பை வந்து எந்த வகையிலுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ திட் இஸ் கால்ட் அஸ் டைப் கன்வர்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இப்போ வந்து நம்ம கேஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வித் யூசர் இன்புட்டோட பார்க்க போகிறோம். இப்போ ஏ ஈக்குவல் டு இன்புட் இன்ட் இன்புட் என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் கோட்ஸில் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏன்னு ஒரு வேரியபிளை டினோட் பண்ணிக்கிட்டேன். இன்டீஜர் டைப் தான் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து இன்புட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். யூசர்கிட்ட என்டர் ஏ வேல்யூன்னு கேட்குது. நான் 23 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணி என்டர் அடித்தேன்னா இட்ஸ் பிரிண்டட் 23 ஆஸ் ஏ அவுட்புட். என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு வேரியபிளில் இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப்பில் யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிறோம். ஸோ அந்த யூசர் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வெறும் நம்பர் தான் போடணும்னு கிடையாது. இப்போ நான் விஜய் அப்படின்னு நான் போட்டால் இட்ஸ் பிரிண்டட் அஸ் ஏ விஜய். ஏன்னா வந்து இங்கே நான் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டபுள் கோட்ஸில் தான் இங்கே வந்து வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், insert the correct syntax to convert x into a floating point number இப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதில் என்னென்னா ஒரு கரெக்ட் சின்டாக்ஸ் வேணும். எதுக்கு வேணும்? எக்ஸில் இருக்கிற வேல்யூவை வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்ட் சின்டாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து அப்போது எக்ஸ்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அங்கே என்ன இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நான் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x ஈக்குவல் டு 555 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. சரிங்களா? நான் பிரிண்ட்டில் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ளோட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் கொடுத்துருக்குது எக்ஸில் ஒரு நேச்சுரல் நம்பரை கொடுத்துருக்கேன். நேச்சுரல் நம்பர்னா இன்டீஜர். ஸோ இந்த இன்டீஜர் 555 எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் இப்போ பிரிண்ட்டில் எக்ஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அது எப்படி எனக்கு வேணும்னா ஃப்ளோட்டாக வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். பிரிண்ட் பண்ணிட்டேன். 555.0 ஃப்ளோட்னா என்ன, டெசிமல் வரும். ஸோ அந்த டெசிமல் இதுக்குள்ளே வந்துடுச்சு. சரிங்களா, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட், இன்சர்ட் த கரெக்ட் சின்டாக்ஸ் டு கன்வெர்ட் எக்ஸ் இன்டு இன்டீஜர். அதாவது ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது எக்ஸில், அந்த வேல்யூவை நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 555.540 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளோட்டோட வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இன்ட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 555, அதாவது நான் 545 ஸ்கிப் பண்ணிடுச்சு. அதாவது எந்த வேல்யூ முன்னாடி இருக்கும், இப்போ 555.545 வச்சுருந்தாலுமே இங்கே 5க்கு மேலே இருக்குது, அதனால் ஒன்று கூட்டிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணாது. ஸோ அந்த டெசிமலை தூக்கி, டெசிமலுக்கு அந்தாண்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் தூக்கிட்டு டெசிமலுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இன்ட் ஆஃப் எக்ஸோட டைப் கன்வர்ஷன். சரி, மூணாவது கொஸ்டின், கெட் த யூசர் நேம் அண்ட் ஏஜ் ஃப்ரம் த யூசர் அண்ட் பிரிண்ட் தர் நேம் அண்ட் ஏஜஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு யூசர்கிட்ட இருந்து யூசர் நேம் வாங்கி அவங்களுடைய ஏஜை வாங்குங்க, ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ நான் வந்து யூசர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நேம் வாங்குகிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து இன்புட் ஆஃப், அவங்களுக்கு டினோட் பண்ணுறதுக்காக டபுள் கோட்ஸ்லேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லேயோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிண்ட்டில் கொடுத்துறோம். பிரிண்ட்டில் கொடுத்த உடனே இப்போ இதை சின்டாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன். இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூசர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டரை பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த யூசருக்கு இது ஈக்குவல் அப்படின்றத சொல்லுது. ஸோ அடுத்து இன்புட் வாங்க போகிறோம். யாருக்கிட்டேருந்து வாங்க போகிறோம், நம்ம யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ கிளைண்ட் கிட்ட இருந்தோ இல்லை யூசர் கிட்ட இருந்தோ இன்புட் வாங்க போகிறோம். என்னென்னு கேட்டிருக்கோம், என்டர் யுவர் நேம். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே, அதாவது இன்புட் ஆஃப் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் யுவர் நேம்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே பிரிண்ட் ஆகி காமிக்கும். சரிங்களா, சரி அடுத்து ஏஜ் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஏஜ் ஈக்குவல் டு, இதில் ஏஜோட வேல்யூ நமக்கு எப்பயுமே நம்பரில் தான் இருக்கும். ஸோ அப்போது இன்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்புட் ஆஃப், இன்புட்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறோம், டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா இப்போது ஏஜுக்கான சின்டாக்ஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஏஜுக்கான சின்டாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஏஜை பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ பிரிண்ட்டில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸில் the user name is அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன டினோட் பண்ணுதுன்னா, யூசர் நேமை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்கு கமா யூசர். அடுத்த லைனில் பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் the user age is அப்படின்னு போட்டுட்டு கமா ஏஜ். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கலாமா? என்டர் யுவர் நேமுக்கு என்னுடைய பேர் நான் விஜய் விக்னேஷ் போட்டுக்கிறேன். என்டர் யுவர் நேம் கேட்குது, விஜய் விக்னேஷ். அடுத்து என்டர் யுவர் ஏஜ் கேட்குது, 27. இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இப்போ நான் என்டர் தட்ட உடனே த யூசர் நேம் இஸ் விஜய் விக்னேஷ், த யூசர் ஏஜ் இஸ் 27. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த சின்டாக்ஸை புரிஞ்சுக்குங்க. யூசர் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி யூசர்கிட்ட இன்புட் வாங்குறதுக்காக இன்புட் கீவேர்டை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்தேன். சரிங்களா, இந்த என்டர் யுவர் நேம் டபுள் கோட்ஸில் இருக்குது. ஸோ இன்புட்குள்ளே நம்ம இந்த ப்ராக்கெட்டில் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி என்ன கொடுத்தாலுமே அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொஸ்டினாக கேட்குது. கரெக்டுங்களா? அடுத்து ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து இன்ட் டேட்டா டைப்பில் வேணும்.
இன்புட் ஆஃப் என்டர் யுவர் ஏஜ்னு கேட்டிருக்கு. ஸோ அந்த என்டர் யுவர் ஏஜில் நான் யூசர்கிட்டேருந்து தான் இன்புட் வாங்குறேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வருது. சரிங்களா? இப்போ நான் 2 லைன் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட்னு போட்டுட்டு எனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை நம்ம பிரிண்ட் கீவேர்டை பயன்படுத்துகிறோம். கரெக்டாக? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படியே பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து அதுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ண தேவையில்லை. ஸோ பிரிண்ட்டில் ஒரு ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கமா அப்படின்ற ஒரு சின்ன ஆப்ரேட்டரை பயன்படுத்திக்கும். இந்த கமா எதை டினோட் பண்ணுது அப்படின்னா எனக்கு அது முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கமா போட்டுட்டு யூசர் அப்படின்ற அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ணுறோம். இந்த யூசர் அப்படின்ற வேரியபிள் கால் பண்ணதுனால நம்ம யூசர் வேரியபிளில் என்ன கேட்டிருக்கோம், என்டர் யுவர் நேம்னு இன்புட்டில் கேட்டிருக்கோம். ஸோ என்ன நேம் என்டர் பண்ணாங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்ற கீவேர்ட் எதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது யூசர் ஏஜஸ் அப்படின்னு வருது. இந்த யூசர் ஏஜ் வந்து என்ன, ஏஜ் அப்படின்ற அந்த கீவேர்டில் வந்துருக்கு. இப்போது இன்ட் டைப்பில் நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம், என்டர் யுவர் ஏஜ்னு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த என்டர் ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 27 அவங்க என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 27 தான் பார்த்திங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பைத்தான் நம்பரில் அந்த டைப் காஸ்டிங், டைப் கன்வர்ஷன், யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் பண்ணலாம். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், புரியல அப்படின்னா மறுபடியும் போட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 2-3 முறை நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு பைத்தான் ரொம்ப எளிமையாக புரியும். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.